அமெரிக்க பாலத்தின் மீது மோதிய கப்பல் 2 பேர் பலி, 19 பேர் காயம். என்ன நடந்தது? ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. மெக்சிகோ கடற்படைக்கு சொந்தமான கப்பல் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள புரூக்ளின் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பலில் கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட 277 பேர் பயணித்திருந்தனர். புரூக்ளின் பாலம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக பாலத்தின் மீது கப்பல் மோதியது. இந்த சம்பவத்தில் கப்பலில் பயணித்த 19 பேர் காயமடைந்தனர். உடனடியாக விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் 4 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐக்கிய அரபு அமீரகம் சென்ற அமெரிக்க ஜனாதிபதிக்கு கிடைத்த வரவேற்பு. கச்சா எண்ணெயின் ஒரு துளியை பரிசாக வழங்கிய அமீரகம். ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அரச மரியாதையுடன் வருகை தந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை அமெரிக்க ஜனாதிபதி வரவேற்றார். அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள முக்கிய கட்டிடங்கள், குறிப்பாக புர்ஜ் கலீஃபா அமெரிக்க ஜனாதிபதியை வரவேற்கும் விதமாக அமெரிக்க தேசிய கொடிகளை ஒளிரச் செய்யப்பட்டது. அபுதாபியில் அமைந்துள்ள கசர் அல்வதா மாளிகையில் இடம்பெற்ற உத்தியோகபூர்வ வரவேற்பு விழாவின் போது அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உயரிய மரியாதையான ஆர்டர் ஆஃப் ஜயீத் விருது வழங்கப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் அபுதாபி இளவரசருடன் இணைந்து ஷேக் சபீத் கிராண்ட் மசூதியை பார்வையிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு மெர்பன் என்ற உயர்தர கச்சா எண்ணெயின் ஒரு துளியை பரிசாக வழங்கியுள்ளது அமீரகம். ஜார்ஜ் புஷ்ஷை தொடர்ந்து அமீரகம் வருகை புரிந்த 2வது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்பதும் குறிப்பிடத்தக்கது.